வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பேசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நம்ம ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஷேர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபார் தட் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் இல்லை நம்பர் ஆஃப் ஷேருக்கு யூ வில் பி த ஓனர் ஆஃப் ஷேர். ஓகேங்களா? நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஓனர்ஷிப்பாக கன்வெர்ட் ஆவீங்க. உங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் ஷேர் அந்த கம்பெனியிலேருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். வேர் யூ வில் பி அ பார்ட் ஆஃப் ஓனர்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம ஓனர்னால என்ன பண்ணுவோம், வர இன்கம் அதாவது வர ப்ராஃபிட்லேருந்து சர்டன் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது, நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ப்ராஃபிட் உங்களுக்கு சர்டன் பர்சன்ட் ஆஃப் டிவிடெண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இதுதான் ஷேர்ஸோட ஜென்ரல் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஷேர் ஹோல்டராக ஆகிட்டோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தி ஓனர்ஷிப் ரைட் அண்ட் ஆல்சோ ஓட்டிங் ரைட். இன்கேஸ் கம்பெனியோட டெசிஷன்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் ஓனர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ஷேர்ஸ்னால் என்ன, ஷேரோட மீனிங். ஃபார் த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் நீங்கள் வாங்கினதுக்கு யூ வில் பி த ஓனர். ஸோ நீங்கள் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம். ஃபார் த செக்யூரிட்டி உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ரிசீவிங் அ ஷேர் சர்டிஃபிகேட். உங்களுக்குன்னு ஒரு இதுதான் ஷேரோட மீனிங். நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் போகிறோம் அப்படின்னா கம்பெனி ஜென்ரல் பப்ளிக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் ரீசன் லைக் அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காகவா இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எந்த ரீசன்ஸ்க்காக வேணாலும் கம்பெனி will issue shares to the general public. பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா will buy the shares. கம்பெனிக்கு இன்வெஸ்டராக டர்ன் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை வாங்குவாங்க. இன் ரிட்டர்ன் கம்பெனி வில் ரிசீவ் தி கேபிட்டல் ஃபார் க்ரோத் ஆஃப் த கம்பெனியாக இருக்கலாம், இல்லை டு இம்ப்ரூவ் த ஃபண்ட்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ டு ரன் தி பிஸ்னஸ். இதுக்காக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஹவு ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வில் பி இஷ்யூட் ஒன்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் இன் த மீட்டிங். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட டெசிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் இன்விடேஷன் டு தி பப்ளிக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணி ஸோ இன்விடேஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா வில் அப்ளை ஃபார் தட் ஷேர். எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேருக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் ஓவர், அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தில் சென்ட் தி அப்ளிகேஷன் மணி டு த கம்பெனி. அதுக்கப்புறம் கம்பெனி வில் அலாட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஷேர் டு பர்டிகுலர் பர்சன். அவங்க தான் ஷேர் ஹோல்டராக மாறுவாங்க. ஒன்ஸ் திஸ் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அவங்களுக்கு த பர்சன் ஹூ பர்ச்சேசஸ் ஷேர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டராக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு வில் பி அ ப்ரூஃப் லைக் ஷேர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் தென் போனஸ் ஷேர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் தான் விச் இஸ் லைக் ஓனர்ஷிப் இருக்கும் அண்ட் தென் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் இருக்கிற ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ரிஸ்க் இருக்காது. இதுதான் ஒரு லார்ஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில் ஹேவ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட இவங்களுக்கு வந்துட்டு ரைட்ஸ் அதிகமாக இருக்குது, பட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு இயரில் அவங்களுக்கு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். நான் குமுலேட்டிவ் அப்படிங்கிறது இந்த இயர் பே பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அது கேரி ஃபார்வர்ட் ஆகாதது நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லுவோம். போனஸ் ஷேர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது போனஸ் ஷேர்ஸ்.
ஸோ இந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து அவுட் ஆஃப் கம்பெனிஸ் ரிசர்வ்ஸில் இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஷேர்ஸ் ரிலேட்டடான இல்லை கார்ப்பரேட் ரிலேட்டடான ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.